வணக்கம். நான் சுதர்ஷன் மகேஷ். பீகார் மாநிலத்துக்கான சட்டமன்ற தேர்தல் இன்னும் 2 மாசத்துல நடைபெறவிருக்கிறது. அக்டோபர் மாசத்தினுடைய கடைசியில, நவம்பர் மாசத்தினுடைய தொடக்கத்துல தேர்தல் இருக்கும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்கப்படுது. களத்துல 3 முனை போட்டி இருக்குது. ஆளக்கூடிய என்டிஏ அலையன்ஸ் அண்ட் எதிர்க்கட்சியா இருக்கக்கூடிய மகா கட்பந்தன் அண்ட் 3வது அணியா ஜன்ஸ்வராஜ் அப்படின்ற பெயர்ல தேர்தல் வியூக வல்லுநர் பிரசாந்த் கிஷோர் அவருடைய பார்ட்டி அப்படின்னு சொல்லிட்டு 3 முனை போட்டி களத்துல இருக்குது. சீட் ஷேரிங் அப்படின்றதுல குழப்பமான ஒரு சூழலை நம்ம பார்க்க முடிகிறது பீகார் மாநிலத்தை பொறுத்த மட்டும். இன்னொரு பக்கத்துல ஆளக்கூடிய கட்சி அப்படின்றது திட்டங்களை வாரி வழங்கிட்டு இருக்கிறாங்க. பெண்களுக்கு 10,000 ரூபாய் அப்படின்ற மாதிரியான திட்டம். அதே மாதிரி கவர்மெண்டினுடைய ஒரு பார்ட்டா இயங்கக்கூடிய ஒரு பெண்கள் அவர்களுக்கு 25,000 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு திட்டங்களையும் சலுகைகளையும் பணத்தையும் வாரி இறைக்கிறாங்க ஆளக்கூடிய என்டிஏ அரசாங்கம். யாருக்கு வாய்ப்பு? தேர்தல் களம் அப்படின்றது ரொம்ப டைட்டா இருக்குது. என்டிஏ அண்ட் மகா கட்பந்தன் 2 பேருக்கும் இடையில போட்டி மிக கடுமையா இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. பீகார் தேர்தல் சம்பந்தமான கருத்து கணிப்பு முடிவுகளையும் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில இந்த வீடியோல நம்ம ஜன்மாத் போல்ஸ் அவர்கள் வெளியிட்டு இருக்கக்கூடிய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள். அதுல வந்துட்டு யாருக்கு எவ்வளவு பெர்சன்டேஜ் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்கிறாங்க. அதை நம்ம ரொம்ப ஷார்ட்டா இந்த வீடியோல பேசலாம். ஜன்மாத் போல்ஸினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள் படி பார்க்கும் பொழுது மகா கட்பந்தன் 36% வாக்குகளையும், என்டிஏ 35.5% வாக்குகளையும், ஜன்ஸ்வராஜ் 18.5% வாக்குகளையும், மற்றவர்கள் 10% வாக்குகளையும் பெறுவார்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. போட்டி மிக கடுமையா இருக்குது. என்டிஏவை விட மகா கட்பந்தன் இந்திய அலையன்ஸ் 0.5% வாக்குகளை அதிகமா பெறாங்க அப்படின்றத பார்க்க முடிகிறது. இதுதான் வந்துட்டு ஜன்மாத் போல்ஸினுடைய லேட்டஸ்டான கருத்து கணிப்பு முடிவுகள். மீண்டும் ஒரு முறை மகா கட்பந்தன் 36% வாக்கு, என்டிஏ 35.5% வாக்கு, ஜன்ஸ்வராஜ் 18.5% வாக்குகள், மற்றவர்கள் 10% அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. பார்க்கலாம் யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நம்பர்ஸோட கூடிய கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருக்குது. வரக்கூடிய நாட்களில் நம்முடைய சேனல்லையே நீங்க அதை பார்க்கலாம். மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி.